இது குறித்து பேசுவதற்காக தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக்கிலிருந்து திருமாரஞ்சி அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். நன்றி சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இன்றைய நிகழ்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஓபிஎஸோடு செங்கோட்டையின் பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு. இந்த நிகழ்வை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? முதல்ல வணக்கம். இது உங்களுக்கு வேணா ஆச்சரியமா இருக்கலாம். அவங்க ரெண்டு பேரும் எப்பயுமே அவங்க ஒன்னாதான் இருப்பாங்க. அவங்க சட்டமன்றத்திலயும் போயிலுமே அவங்க ஒன்னாதான் போவாங்க, பேசுவாங்க. இது நீண்ட நாளா இருக்க ஒரு நட்பின் அடிப்படையா தான் அதை நான் பாக்குறேன். ஆனா இன்றைய காலகட்டங்கள்ல பசுமொன்னுக்கு வர்றது யாரு வேணாலும் வரலாம். அவங்க இப்ப நீங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வர்றதா சொல்றாங்க, நான் பார்க்கல. அதனால இது எங்களுக்கு ஒன்றும் இது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க எப்பயும் போல அவங்க நட்பா இருக்கிறாங்க, அந்த நட்பின் அடிப்படையில வர்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். சார், ரெண்டு பேரும் நட்பு இருக்கிறாங்க, நட்பின் அடிப்படையில் அவங்க வராங்க அப்படின்னாலுமே கூட அடிப்படையில கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்டவர் ஓபிஎஸ். அப்படிப்பட்ட ஒரு நபரோடு முன்னாள் அமைச்சர் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் வராரு. அப்படி கட்சி விதிகளை மீறி செயல்படக்கூடிய நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்றது ஒரு கேள்வியா இருந்தாலுமே பசுமுன் இன்றைய தினம் அரசியல் களமா மாறி இருக்கும். எல்லாம் ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்தது, திமுக ஆரம்பித்தது எல்லாமே பசுமொன்ல இருந்துதான் அந்த கட்சிகள்லாம் உருவானது. திமுக அண்ணாதுரை பசுமன் முத்துராமலிங்க தேவரின் இறப்பின் போதுதான் காங்கிரஸை குறை சொல்லி தன்னுடைய கட்சிகளை வளர்த்தார்கள். அதே போல இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கின்றதால் இது அரசு விழாவாக ஆக்கினார்கள். அது இன்றைக்கு நடக்கக்கூடிய விழா என்பது அரசு விழா. அதில் அரசியல் நடப்பதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இது அரசியல் கட்சிகள், இன்னைக்கு அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய அரசு விழா. இன்னைக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் வர்றாங்க. அதுல ஓபிஎஸ் அவர்கள் ஆண்டுதோறும் வர்றாரு. அதே போல இப்ப செங்கோட்டையன் முன்னாள் அமைச்சரா இருக்கிறப்ப வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் இப்பதான் வர்றாருன்னு நினைக்கிறேன். அதனால இவங்க நட்பின் அடைப்பில் வராங்க. எல்லா இடத்துலயுமே அரசியல் இருக்கு. அரசியல் இல்லாத எந்த இடம் இல்லைல்ல சார். அது இவங்க எதிர்காலத்தை மனதில் வச்சு கூட இன்னைக்கு அந்த பயணத்தை தொடர்ந்து இருக்கலாம் திரு செங்கோட்டையன் அவர்கள். சரி, எதிர்காலத்தை மனசுல வச்சு நீங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கிறதா நீங்க சொல்லி இருக்கிறீங்க. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு திருமாரஞ்சி.